ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2023 வெளியான டெத் விஸ்பரர் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து பேப்பரத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாவே படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படு பயங்கரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இதுவே போதும் நினைக்கிறேன். டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீலை பத்தினா 1972 வருஷம் காஞ்சானபுரி அப்படின்னு ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல நடுராத்திரியா இல்ல விடிய காத்தாலையான்னு தெரியலங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்க இருக்கிற அந்த வெங்காய செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்பது மாதிரி இந்த வருஷம் இந்த வெங்காய செடினால நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம பொண்ணுக்கான வைத்திய செலவுல பாத்துக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் அவளோட உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்ல. இன்னும் அவ பேய் மாதிரி நடுராத்திரில எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறா. அப்படி வர பேசிட்டு இருக்க சடனா உங்களோட வீட்டுல இருந்து உங்களோட பொண்ணு அலற மாதிரியான சத்தம் கேக்குது. அதனால உங்களை அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா இவங்களோட பொண்ணு, அந்த உடம்பு சரியில்லாத பொண்ணு எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து வெளியில வந்து விழறா. அப்படி விழுந்தவ அப்படியே வழி தாங்க முடியாம துடிக்கிறா. அப்படி துடிக்க அவளோட உடம்பை பத்தினா உப்புது. ஏதோ காத்த உள்ள அனுப்பணும்னா எப்படி உடம்புல உப்பும், அது மாதிரி உப்பி வெடிச்சு வாயில இருந்து ரத்தம் கக்கி குடும்பம் அந்த பொண்ணு இறந்து போறா. இப்படிதான் படத்தோட டைட்டியை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேசிய கட் பண்ண சில நாட்கள் கழிச்சு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் 6 மணி ஆனது கூட தெரியாம நல்லா குளத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐயோ டைம் ஆச்சு, செடிகளுக்கு தண்ணி ஊத்துறோன்னா அப்ப நம்மள பிச்சு எடுத்துருவான்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு தொட்டியை தேடி பார்த்தா தொட்டியை காணும். அதனால அம்மா கிட்ட அம்மா என்னோட தொட்டி எங்கம்மான்னு கேட்டா, வா நல்ல நேரம் அப்பா வீட்டுல இல்ல, இருந்துக்குனான்னு வச்சுக்கோ சரியான ரைடு வந்துருக்கோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு பின்னாடி இவளோட தங்கச்சி வந்து நிக்கிறா. இவ செடிகளுக்கு ஊத்த வேண்டிய அந்த தண்ணியை அவ ஊத்திட்டு வந்துட்டா. இதனால இப்பதாங்க இவளுக்கும் நிம்மதியா இருக்குது. அண்ட் சொல்ல மறந்துட்ட பாருங்க, அந்த குடும்பத்துல மொத்தமா 6 பேர் இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட தங்கச்சிங்க 2 பேரு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணன் 3 பேரு. அதுல இவங்க எல்லாத்துக்குமே மூத்த அண்ணன் மட்டும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. மத்த 2 பையன்களும் இங்க பண்டையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் அம்மா அது மாதிரி பசங்கள்ட்ட இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா அப்பா நைட் உங்க எல்லாருமே பக்கத்து ஊர்ல இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க. இதனால இந்த 3 பொண்ணுங்களுக்கும் செம சந்தோஷமாயிடுது. அதுல இந்த குட்டி பொண்ணு அம்மா எனக்கு அப்ப பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எதுக்கு வாங்கி கொடுத்து உங்க அப்பா கிட்ட நான் திட்டு வாங்குறதுக்கா? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க பல்லு சொத்தையாயிடும். இப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்கன்னு திட்டவும் இந்த குட்டி பொண்ணு சோகமா அப்படியே உங்க கூட நடந்து போயிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றானா, இது மாதிரி இன்னைக்கு என்னால சீக்கிரமா ஸ்கூல் விட்டால வர முடியாது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் ஃபுல்லா லீவ் தான். அதனால கிளாஸ்ல இருக்கிற எல்லா பெஞ்சஸையும் நாங்க தான் அரேஞ்ச் பண்ணணும், கிளாஸையும் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணு சோகமா வந்துட்டு இருப்பா. இதனால ஹீரோயின் என்னையாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டா, அம்மா எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றப்போ, அவ்வளவுதானே யாருக்கும் தெரியாம நாங்க வாங்கி கொடுக்குறோம், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குட்டி பொண்ணுக்கு சந்தோஷமா எடுத்து அதனால ஜாலியா நான் ஸ்கூல் வந்தபடியே போற நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி ஓடிட்டு இருப்பா. அப்படி ஓடினவ எத்தையோன்னு பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா. கிரடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பிரம்மாண்டமான மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தை வெறிக்க அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி பாக்குறத கூட இருக்கிற அக்கா கடைக்க பார்த்துட்டு என்னடியாச்சு ஏன்டி அதையே பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா, அவ எதுவுமே பதில் சொல்லாம நேரா அவளோட வேனை நோக்கி ஓடுறா. அவ பின்னாடி நம்ம ஹீரோயின கூட இருக்கிற தங்கச்சி கரையை ஓடுறா. இப்ப அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற பெஞ்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ரூமே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற பெஞ்சில நம்ம ஹீரோட தங்கச்சி உட்காந்துக்கிட்டு என்னமோ ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி பாக்குறத ஹீரோயின் பார்த்துட்டு என்னடி பேப்பர் அது காட்டுன்னு சொல்லிட்டு இவ வாங்கி பார்த்தா அதுல ஒரு கொடூரமான பேயோட உருவம் வரையப்பட்டிருக்குது. அந்த ஒரு பேப்பர் மட்டும் இல்ல, அந்த டெஸ்க் ஃபுல்லாவே அந்த பேயோட டிராயிங் தான் யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்பதான் பார்த்துட்டு யாரும் இதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு பாக்குறப்போ அந்த சேட்ல பத்தினா நாட் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் இருக்கும். அந்த பேரை பார்த்ததுமே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில ஒரு பொண்ணு செத்து போனாலே அவளோட டெஸ்க் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியில கேட்கறா. இந்த நாட்டுங்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் சீலே பார்த்தோம் இல்லையா, உடம்பு உப்பி போய் வாயில அப்படியே ரத்தம் கக்கி கொழுமை எடுத்து போனாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் தான் நாட்டு. அவளும் இதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருப்பா போல. இப்ப அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரூம்ல கிளீன் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா தான் ஸ்கூல்ல விட்டே காமிருப்பாங்க போல. அதனால இவங்க இவங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்றதுக்கே திட்டத்திட்ட ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. சுத்தி முத்தி பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்குது. அதுவும் இங்க மலைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சீக்கிரமாவே இருட்டிடுச்சு. அதனால நம்ம 3 பேரும் பயந்து காட்டு வழியா வீட்டுக்கு போயிட்டு இருக்க. வழியிலே நான் மனுஷமான மரத்தை பாக்குறாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கு பக்கத்திலே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பேய் இவங்களே பார்த்துட்டு இருக்கு. அத ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் பாக்குறா. ஆனா இவ பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கறிக்கும் அந்த பேயோட உருவம் தெரியுது. அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப திடீர்னு புதற்குள்ள இருந்து யாருங்க நம்மளோட பிரதர் இருக்கா இல்லையா, அவ வந்து உங்க 3 பேர்த்தையும் செமையா பயமுறுத்தி விட்டுறான். அப்ப ஹீரோயின் ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அப்ப அவங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா உங்களை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு, அதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வீட்டுக்கு கூட்டு போனா அங்க அப்பா கையில குச்சியோட உங்களுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி ஸ்கூல் எப்ப முடிஞ்சது, நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க, நைட் டைம்ல லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்கள்ட்ட சொல்லிருக்கல, இப்ப எதுக்காக லேட் ஆகுதுங்கன்னு கேட்டா ஹீரோயின் இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அப்பா அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. பாருங்க ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டாதான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவேன், இல்லன்னா உங்க அண்ணன்களை மாதிரி நீங்களும் பண்ணையில வேலை செய்ய வேண்டியதான் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினோட தங்கச்சிகளும் எதுவும்
பேசாம சைலண்டாங்கிறது போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஹீரோனோட அம்மா சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே அந்த எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அப்படி போறதுனால நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோனோட அந்த தங்கச்சிகளுக்கும் செம்ம சந்தோஷம். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் போனவங்க அங்க இருக்கிற கோயிலுக்கு தான் போறாங்க. அப்ப அம்மா அது மாதிரி என் குடும்பத்துல இருக்கிற நோய்கள் நீங்கடும், எந்த தீய சக்தியில எங்க குடும்பத்தை நெருங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் இந்த வேண்டுதலை கேட்டு அம்மா இப்ப நம்ம குடும்பத்துலதான் எந்த நோய் நொடியுமே இல்லையே, அப்புறம் எதுக்காக எப்படி வேண்டுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அம்மா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட தங்கச்சி கூட வெளியில வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு பஞ்சு முண்டா கேட்டா இல்லையா, அதை வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட இருக்கிற அந்த தங்கச்சி கடைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி இருமுறா. அப்ப அந்த ஹீரோயின் பார்த்துட்டு என்னடியாச்சு, எது ரொம்ப உடம்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு கூப்பிட்டா தங்கச்சி கறி வரமாட்டா. இல்லக்கா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா எப்பயும் நம்மள கிளம்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ராட்டினத்துல சுத்துறதுக்கு என்ன விடவே மாட்டாங்க. அதனால பிளீஸ்க்கா அந்த ராட்டினத்தை சுத்துறதுக்கு அப்புறமா நம்ம அம்மா கிட்ட சொல்லாமன்னு கேட்கவும் ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் அந்த அண்ணங்காரனுங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த ராட்டத்துல சுத்தி விளையாடிட்டு இருக்கிறப்போ இந்த குட்டி பொண்ணு எதாச்சும் அப்படியே வெளியில அடி பாப்பா. பார்த்தா கீழே ஒரு கொடூரமான கிழவன் நின்றுட்டு அப்படியே அந்த குட்டி பொண்ணு நோக்கி கை நீட்டி காட்டிட்டு இருக்கு. இதனால பாவம் இந்த பொண்ணு செமையா பயந்துப்படுறா. தங்கச்சி வரைக்கும் இருமல் வருது. இதனால ஹீரோயின் யார் அந்த கிழவன் சொல்லிட்டு வெட்டி பார்த்தா அந்த கிழவி எங்க போனே தெரியலங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அந்த ராட்டத்தை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்க அந்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப உடம்பு முடியல, நடக்க கூட முடியல. அப்ப அந்த ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா ஹீரோயின் இது மாதிரி தெரியலப்பா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அத்தா அப்படி இருமிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ சமாளிக்கிறா. அப்ப அப்பாவும் சரி ஓகே இப்போதைக்கு அவ வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், காலையில அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த எக்ஸிபிஷனை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கூட இருக்கிற அண்ணங்காரன் தங்கச்சிக்காரியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு பார்த்தா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மூத்த அண்ணன் இருப்பா இல்லையா, யாக்குன்னு ஒருத்த வெளியூர்ல கூட வேலை பாக்குறான்னு சொன்னானே, அவ மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான். அப்படி வந்தவ இவங்க கூடவே சேர்ந்து கார்ல வீட்டுக்கு வந்து சேர்றான். அப்ப அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு அவளோட குட்டி தங்கச்சிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அதே மாதிரி வெளியூருக்கு போற புள்ள ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அந்த தங்கச்சிக்காரிக்கு நிறைய கொடூரமான இல்யூஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால தூக்கத்துல இருந்தவ கண்ணு முச்சு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஜன்னல் பத்தினா ஓப்பன் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு இவளும் பயந்து அந்த கதவை மூட்டிட்டு மறுபடியும் கீழே படுத்தா மறுபடியும் அந்த கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. அதனால இந்த டைம் இன்னும் பயந்து போயிட்டு அந்த கதவை மூலமே பாக்குறப்போ உயலவளுக்கு பின்னாடி பாருங்க ஒரு கொடூரமான பேய் இருக்குது. பட் இவ திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல எந்த பேயுமே காணும். இப்ப டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த டைம் நம்ம ஹீரோயின் கண்விழிக்கிறா. அப்படி கண்முழிச்சு பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி மட்டும் சம்பந்தமே இல்லாம இங்க நடந்து போற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினும் இந்த டைம்ல எங்க போட்டிருக்காவன்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போனா அவ கிச்சனுக்கு பக்கத்துல குத்து வச்சு உட்காந்து என்னத்தையும் தின்னுட்டு இருக்கா. அப்ப அவளை கூப்பிடலாமேன்னு போறப்போ பக்கத்துல உள்ள ரேடியோ ஆன் ஆக அது என்னன்னு பாக்க இவ போக கரெக்டா அந்த தங்கச்சிக்காரி பேய் மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறா. அவகிட்ட ஹீரோயின் இரண்டியாச்சு இந்த டைம்ல என்ன பண்றான்னு கேட்டா அவ எனக்கு ரொம்ப பசிச்சது அதான் சாப்பிட வந்தேங்கிறா. இதனால ஹீரோயினுக்கும் தங்கச்சி அப்படி நடந்துடுறா அப்படிங்கிற விஷயமே புரியல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சா வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவரோட வயல்ல வேலை செய்யற ஒருத்தர் எதையோ அவனை பார்த்து பயந்தே ஒரு வீட்டை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை நம்ம ஹீரோயினோட அப்பா நம்பாம உனக்கு காசு ஜாஸ்தியா வேணும்னா அந்த காசை கேளு, அதை விட்டு நான் பேய பார்த்தேன் பிசாத்த பார்த்தேன்னு இதுக்கு கதையை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்துட்டு இருந்த அந்த அண்ணன்காரன் இதுக்கப்புறம் நீங்க பேச வேணாம்ப்பா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா உள்ள அமைச்சிட்டு அந்த வேலை பார்த்தவர் இருக்கா இல்லையா அவரை தனியா கூட்டு வந்து அப்பா கோப்படுவாரு அவர் தான் பேசுவாரு உங்களுக்கே தெரியும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆனா ஏன் கிட்ட சொல்லுங்க நீங்க எதை பார்த்து பயந்தீங்கன்னு கேட்டா அவர் அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல தம்பி உங்க பண்ணையில என்ன வேலை இருந்தாலும் சரி அதை இன்னைக்கே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட நான் பிறக்க மாட்டேன். ஆனா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உன் குடும்பத்தை மட்டும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேலை பாக்குறதுக்கா போறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தா தங்கச்சி தரங்க பெட்ல உட்காந்துருப்பா. அவகிட்ட இது மாதிரி வெளியில நல்ல கிளைமேட்டா இருக்கு கொஞ்சம் வாய வெளியில வாக்கிங் போலான்னு கூப்பிட்டா ஊஞ்சில அடிச்ச மாதிரி நல்லா வர முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு படுத்துறா. அப்படி படுத்தவாங்க இருக்கிற அந்த குட்டி பொண்ணை பார்த்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட அப்படின்னு மாதிரி கூப்பிடுறா. அப்ப ஹீரோயின் இதை கேட்டு கழுப்பாட்டு ஏ என்ன பேசிட்டு இருக்கிற நீ, அவ சின்ன பொண்ணு அவகிட்ட அப்படியே பேசுவ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த தங்கச்சிக்காரி அப்படியே பேட்ட மாத்தி பேசுறா. இல்லம்மா பாவம் எனக்கே ரொம்ப உடம்பு முடியல ரொம்ப டயர்டா இருக்கேன், ஆனா அவ என்ன கட்டாயப்படுத்தி வெளியில வாக்கிங் பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடாமா நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்காக என்கிட்ட கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி நடந்த கதையை அப்படியே உள்டாவா சொல்றா. இதனால அம்மாவும் கடுப்பாயிட்டு உடம்பு சரியில்லாத பொண்ணுகிட்ட அப்படியே பேசுவ ஃபர்ஸ்ட் வெளியில போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில அனுப்ப இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க அந்த குட்டி தங்கச்சி பத்தினா அக்கா எனக்கு நைட் நான் உங்க கூட படுத்துக்கவா, ஏன்னா அந்த தங்கச்சி வரைக்கும் பக்கத்துல படுக்கவே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. ஏன் என்னடியாச்சுன்னு கேட்டா அவ நைட் டைம்ல என்னையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காக்கா, அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதுவும் அவ எப்படி பார்த்தா தெரியுமா இப்படிதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு தரையில வளைஞ்சு காட்ட அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயமாயிடுது. அதனால சரி சரி நீ என் கூட படுத்துக்கோ ஃபர்ஸ்ட் நிறுத்தி கிளம்புன்னு சொல்லிட்டு தரையில வரைஞ்ச அந்த டிராயிங் அழிக்கிறா. இப்ப இதுல போதா குறைக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஒரு முக்கியமான வேலையா டவுனுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினுக்கு டைனுக்கு ஒரு நாள் லைட்டு உன்னோட தங்கச்சிகளை நீ தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், நாங்க நாளைக்கு காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கார்லங்கிறது கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க போட்டு இந்த அண்ணங்கார தம்பிங்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னன்னா நான் ஊர்ல இல்லாத டைம்ல இங்க ஏதாவது அம்மா
அமானுஷமான விஷயம் நடந்துச்சா எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செய்ய வர அன்னைக்கு நான் பார்த்தேன். அவரோட முகமே அரண்டு போயிருந்துச்சு. சோ கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்காரு. அவர் பார்த்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு அமானுஷமான ஒரு ரூத்த பாத்தீங்களான்னு கேட்டா தம்பிக்கு நான் அப்படியெல்லாம் அது பார்த்ததுலடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா வந்துட்டு எனக்கு ஒரு அமானுஷமான சத்தம் கேட்டுச்சு. அது அந்த சத்தம் ஒரு பொண்ணோட குரல கேட்டுச்சு. அவன் அழுகுற என் காதுல இப்போ வரைக்கும் கேட்டுட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தம்பிக்காரங்க அந்த சத்தம் உனக்கு மட்டும் தானே கேட்டுச்சு எங்களுக்கு கேட்கலையே. அப்ப அது கண்டிப்பா உன்னோட பிரம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணங்கானுக்கு தங்கச்சி சொல்றத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. வெளியில அந்த அண்ணங்கார மட்டும் தனியா படுத்திருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு ஏடாச்சு ஏன் அங்க படுத்திருக்குன்னு கேட்டா அவன் இந்த மாதிரி உனக்கு கேட்டதா சொன்ன அந்த சத்தம் எனக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவ்வளவு சரி விடு அதை பெருசா எடுத்துக்காதே மேபி அது என்னோட கனவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்ல அது கனவு இல்ல. அப்பா காலையில ஒரு வயசானவர்கிட்ட பேசினார்ல அவரும் நீ சொன்னதை தான் சொன்னாரு. அவருக்கு அந்த பெண்ணோட குரல் கேட்டிருக்கு. ஆனா அதை பத்தி நான் மறுபடியும் விசாரிச்சு அவர் அதுக்கு உதவி சொல்லாம அது திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொன்னாருங்கிறா. அதனால ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஏறுது. ஆனாலும் அண்ணங்காரன் எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நிம்மதியா போயிட்டு தூங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வெளியில அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப நடுராத்திரி வழக்கம் போல அந்த தங்கச்சி தரை பத்தினா எழுந்து வெளியில போயிட்டு இருக்கா. அதை ஹீரோயின் பார்த்துட்டு அந்த தங்கச்சி கரையை தடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் இவளோட காதை அடைக்குது. அது இவளை திணறடிச்சு அப்படியே மயக்கம் போல வச்சிருது. ஆனா இப்ப அப்படி முழுசா மயக்கம் அடைறதுக்கு முன்னாடி அவளோட கையை கடிச்சு எடுத்துறால மறுபடியும் சுயநினைவுக்கு திரும்பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கூட்டி தம்பிச்சிருக்கா இல்லையா அவளை தேடி போறா. கடைசி அவளை கண்டுபிடிச்சிடறா. நல்ல வேலைங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஹீரோயின் நீ பத்திரமா வீட்டுக்குள்ளேயே நான் போயிட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவ கிளம்புனா தங்கச்சி கரை விடவே மாட்டா. இல்லக்கா நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க இவ அது மாதிரி இல்லடி நீ வந்தினா உனக்கு பெரிய ஆபத்தாயிடும். அதனால பத்திரமா அந்த கபோர்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு அவளை ஒளிய வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வரா. வந்தான் அண்ணன் தம்பி 3 பேரும் துப்பாக்கி வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு வெளியில வந்த சீக்கிரம் உள்ள போன்னு சொல்லிட்டு வெளியில டார்ச் எடுத்துட்டு இருக்க. குஜால இங்க வயலுக்கு நடுவுல அந்த கொடூரமான பேப்பத்தின தலையை சாச்சு இவங்களே பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பைய பார்த்து அண்ணங்கான தண்ணி வச்சு ஷூட் பண்ண பார்த்தா அந்த இடத்துல இப்ப யாரையுமே காணும். அதுக்கப்புறம் எங்க இருந்து அந்த தங்கச்சிகரை கண்டுபிடிச்சா தெரியலங்க தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இந்த தங்கச்சிக்கரையை பெட்ல வடுக்க வச்சுட்டு இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு நீ ஓகேவா இருக்கேன்னு கேட்டா அவளுக்கு லைட்டா வயிறு ஒழிக்குது. ஆமா நான் இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன் எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டா இவங்க எதுவுமே பதில் பேசாம நீ ரெஸ்ட் எடு நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அண்ணங்காரன் மாதிரி தயவு செய்து என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க இவ எங்க இருந்தா அவளை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அப்பதான் அண்ணங்கார சொல்றான். அதாவது நைட்டு நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் தூங்கினதுக்கு அப்புறமா வெளியில அந்த 3 பள்ளியும் உட்காந்து சாக்கடிச்சிருக்காங்க. அப்ப அண்ணங்காரன் மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்திருப்பான் போல எழுந்திரிச்சு வந்து தம்படிக்கலாம்னு பார்த்தா கரெக்டா அந்த டைமுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த தங்கச்சிக்காரி வெளியில வந்திருக்கா. அப்ப அவளை பார்த்தவன் அவளை தடுத்து பாட்டலாம்னு பாக்குறப்போ மறுபடியும் அந்த பெண்ணோட குரல் பத்தின அவனோட காதை அடைக்குது. இதனால அவ அப்படியே தடுமாறி கீழே அவளனா அவனுக்கு தலை சுத்துது. ஆனா அவனோட சுயநினைவை இழக்கிறதுக்கு முன்னாடியே அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல அவனோட கையை வச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறா. அப்படி திரும்பினதுக்கு அப்புறமா கையில துப்பாக்கி வச்சுட்டு அந்த தங்கச்சிக்காரி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இவங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கா. அதனால அவ போன திசையில போலான்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போனா இப்ப போன சீல வயக்காட்டுக்குள்ள ஒரு பேய் நின்னுச்சு இல்லையா அந்த பேய் மறுபடியும் நிக்குது. ஆனா அவங்க லைட் அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். அதனால இவங்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உள்ள போயிட்டு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய மூங்கை மரம் மாதிரி இருக்கு. அத பார்த்தபடி இந்த தங்கச்சிக்காரி பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறா. அப்ப அவளை எப்படியோ கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டோன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் நினைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய மரம்னு பார்த்தோம் இல்லையா அந்த மரத்துக்குள்ள அந்த பேய் போற மாதிரி இருக்கு. அதனால அந்த அண்ணங்காரனும் துப்பாக்கி வச்சு சுட்டு பாக்குறான். அந்த பேய்க்கு எதுவுமே ஆகல. ஆனா கை சொடக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பேய் மாறி மாறி தன்னை வளர்த்துக்கிட்ட நிக்குது புகைக்குள்ள நிக்குது. இவங்களை போட்டு பாடா படுத்திருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேய் அவங்களால எதுவுமே செய்ய முடியலையா. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அண்ணங்கார சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ சொல்லி வாய மூணதுமே இவ சொல்றா அதாவது அந்த பேய நானும் பாத்திருக்கேன். அதுவும் நீங்க சொன்னீங்களே இந்த ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு அடியிலதான் அதுக்கு நீளமான முடி இருந்துச்சு கண்ணு வெள்ளையா இருந்துச்சு சாவுக்கு போடுவாங்களே ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் அதை போட்டுக்கிட்டு தான் அந்த பேய் நின்னுச்சுன்னு சொல்ல பட்டான்னு வீட்டுல இருக்கிற ஒரு கதவு அட்டிக்கும் பாருங்க அடிச்சு எதுவுமே உள்ள இருக்கிறவங்க அலறி போயிடுறாங்க. அப்ப அண்ணங்காடும் பயப்படாத காத்துலதான் அடிச்சிருக்கோம். சோ இதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாம போயிட்டு படுத்துட்டோம்னு சொல்லவோ ஹீரோயினும் போயிடா. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த அண்ணங்கார எங்கேயோ கிளம்புறதுக்காக காரம் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட அது மாதிரி நாட்டுக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இவளுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவள நாட்டை பத்தி ஒண்ணு தெரியுமா ஊருக்குள்ள வந்ததுமே அவளை பத்தி விசாரிச்சேன். சோ அவளுக்கு நடந்த மாதிரி நம்ம தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுக்காக நான் மறந்த தேடி போறேன். அது வரைக்கும் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சமா காசை கொடுத்துட்டு அங்க கிளம்புறான். அப்ப அவளும் அவன் கொடுத்த காசை கையில எடுத்துட்டு அப்படியே தங்கச்சியை பாக்கிறதுக்காக வரா. வந்துட்டு பாரு யாக் நமக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்க சொன்னா இந்த உன்னோட பங்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட காசு கொடுத்தா அவ வேணா என் பங்கு நீயே வச்சுக்கோன்னு சொல்றா. அதனால ஹீரோயினோ சரி ஓகே நான் இப்ப வெளியில போறேன் போயிட்டு உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுல தங்கச்சி கரையை தனியா விட்டுட்டு வெளியில போறா. அப்ப அவ வெளியில போன கேப்ல ஜன்னல் வழியா அந்த ராட்டத்துக்கிட்ட பார்த்தோம் இல்லையோ ஒரு கிளவி அந்த கிளவி உள்ள வருது. வந்துட்டு அந்த தங்கச்சி கரையோட வாயில கையை உள்ள விட்டு அவளோட கை கால எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு அவளோட ஒரு பல்ல பிடுங்கி அப்படியே அவளோட வாயில போட்டு மென்னு தின்னு இருக்கா. அப்ப பாவம் அந்த தங்கச்சி கரை அனுத்தர சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோனோட காதுக்கு விழுந்துருது.
அதனால அம்மாவும் பொண்ணு அடிச்சு பிடிச்சு உள்ள ஓடி வந்து பார்த்தா இந்த பைத்தியக்கார கிழவி தங்கச்சி கறி மேல உட்காந்துருக்கு. ஆரம்பத்துல அந்த கிழவி பேன் தாங்க நானும் நினைச்சேன். ஆனா அந்த கிழவி பேயெல்லாம் கிடையாதுன்னு பைத்தியம் மருந்து ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போல. அதனால ஹீரோனோட அம்மாவும் கையில ஒரு குச்சி எடுத்து ஏங்க வந்து அந்த கிழவியை அடிச்சு துரத்திடுது. இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டவுனுக்கு போறாள் ஏன் அண்ணங்கார. அவன் அந்த பேய்களை பத்தியும் பிசாசுகளை பத்தியும் தெரிஞ்ச ஒரு ஆளை வீட்டு கூட்டு வந்திருக்கான். அப்ப அவரும் உள்ள வந்துட்டு தங்கச்சி கரையை பார்த்தா அவ பேய் பூச்ச மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப அவரும் பக்கத்துல உட்காந்துட்டு ஏன் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அவ கார் இந்த மனுஷனோட மூஞ்சில துப்புறா. துப்புறது மட்டும் இல்லைங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த மனுஷனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்ப அவரது மாதிரி தங்கச்சி கரைக்கிட்ட எனக்கு நல்லா தெரியும், நீ சுயி தார கெட்ட ஆத்மாவே, இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாரு சுயி, நான் சுயிலாம் இல்ல, நான் யாமுன்னு அவ சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுத்துக்கிறா. இதனால அண்ணன் இவ என்ன பேசிட்டு இருக்கா, அந்த சுயி யாருன்னு கேட்டா அப்பதான் அந்த துப்பை போட மனுஷன் சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த தங்கச்சி கரையோட பல்ல தனியா பிடுங்கி எடுத்துச்சு பத்தியா ஒரு கிளவி. அந்த கிளவியோட பேர் தான் சுயி. அவ பல வருஷமா சூனிய வேலையை தான் பாத்துட்டு இருந்தாலாம். அப்படி சூனிய பண்ணதுனால உங்க நேரத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஆத்மாக்குள்ளே அவ எழுப்பிட்டானா. அது மட்டும் இல்ல இந்த சூனியத்தை பண்ணி அவளுக்கு கடைசியா பைத்தியமே பிடிச்சிருச்சு. அந்த அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா அந்த சூனிய கருதான் செஞ்சிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கிளவி அவ்வளவு மோசமானவளா. சோ அவளை தெரிஞ்ச அந்த தொப்பிக்காரனும் கூட இருக்கிற அண்ணங்காரனும் வந்துருக்காங்க. அப்ப அதே டைம்ல இந்த கிளவி வீட்டுல என்ன பண்ணுது பாருங்க, இந்த காக்கா வவ்வா ஆடு மாடுன்னு எல்லாத்தோட குடல் குந்தாரி எல்லாத்தையும் வச்சு கொடூரமான ஒரு சூனியத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த கடைசியா வீட்டுக்கு வந்து இந்த தங்கச்சி கரையோட பல்ல எடுத்துச்சு இல்லையா, அந்த பல்ல அந்த கிளவி இன்னும் சாப்பிடவே இல்லைங்க, வாயுக்குள்ளதான் வச்சிருந்தது போல. அந்த பல்ல எடுத்து செஞ்ச இந்த சூனிய சட்டியில அப்படியே போடுறதுக்காக போக கரெக்டா அண்ணங்கார உள்ள வந்துடலாம். ஆனா அவ வர்றதுக்கு முன்னாடியே அந்த பல்ல அந்த சட்டிக்குள்ள போடுறது அந்த கிளவி. அவ்வளவுதான். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த கிளவிக்கு என்ன சந்தோஷம்னு தெரியலங்க, சிரிச்சுட்டே இருக்கு. அப்படி சிரிச்ச காரிய பார்த்து அண்ணங்காரும் ஏன்டி டீல பண்ணுன்னு கேட்டா அப்படியே அந்த கிளவி குத்தி இருக்கிற ஒரு ஷார்ப்பான குச்சியில அதோட தலையை சுருகி அப்படியே அதோட பின்னந்தால வழியா வெளியில வந்துருது. அவள் தான் அந்த கிளவியோட சோழி முடிச்சு. அதே மாதிரி இந்த அண்ணங்காரனுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயமே புரியல. அதனால கூட வந்த விட்டு அந்த கிளவி செத்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா, என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவர் என்ன மன்னிச்சிரு, நம்ம தாமதமா வந்துட்டோம், ஏன்னா அந்த கிழவிக்கு தேவையான தங்கச்சியோட பல்லு கிடைச்சிருச்சு, அதை அந்த சட்டிக்குள்ளேயும் போட்டுட்டா, அதனால இதுக்கு மேல என்னால இதையுமே தடுத்து பாட்ட முடியாது, இதுக்கப்புறம் அந்த ஆண்டை வந்தா உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தொப்பிக்காரன் இந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்ப கட் பண்ணா நைட் ஆக்குது. நைட் ஆனாதான் அந்த தங்கச்சிக்கார எழுந்திரிச்சு வெளியில போயிடறா இல்லையா. அதனால அவளுக்கு மாத்திரையை கொடுத்து ரூம்ல படுத்து தூங்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே ரூமுக்கு வெளியில தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்வையில நட்டு ராத்திரி மறுபடியும் அந்த பேயோட குரல் கேக்குது. அதை கேட்டாலே எல்லாருக்கும் சுயநினைவு எப்படும் மயக்கம் வரும் இல்லையா, அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் இந்த தம்பிங்க 2 பேரும் பார்த்துட்டா நல்லா தூங்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணங்காரனும் எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், முடியல. கடைசியா இவனுக்கே மயக்கம் வருது. அதனால முன்னாடியே மாதிரி அங்க இருக்கிற விளக்குல அவனோட கையை வைக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த பையன் மயக்க பாடுறான். அந்த தங்கச்சி கரையும் வெளியில வந்துடுறா. அப்ப பாருங்க அந்த தங்கச்சி கரை வெளியில போறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனும் கஷ்டப்பட்டு அப்படியே அவனோட ரூம் விட்டு உள்ள வரா. வந்துட்டு இந்த அண்ணங்காரனை எழுப்பி பாக்குறான். அந்த பையன் எலும்பைய மாட்டான். அதனால சப்பல் அவனோட கண்ணத்திலே ஒரு அடி அடிக்கிறப்போ அவன் மறுபடியும் எனக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா மயங்கி போய் கிடக்குற அந்த தம்பிக்காரனிலே எழுப்பிட்டு வீட்டை விட்டு காட்டுக்குள்ள போன தங்கச்சிக்கார எங்க போனா அப்படின்ற விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா வந்துட்டு இந்த டைம்ல எங்க நடா பண்றீங்க, இதுக்குடா துப்பாக்கி அதை கொடுங்க சொல்லிட்டு துப்பாக்கி வாங்க வந்தா இவங்க கொடுக்க மாட்டாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பவும் அதை கேட்டு என்னடா உளறீங்க, இந்த காலத்துல என்னடா பேய் பிசாசு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒழுங்கா உள்ள போகுன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு மேல அப்படியே எக்கச்சக்கமான கல்லு மாலை மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸும் அப்படியே தானாவே கீழே விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்பங்காரனுக்கு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் அந்த அண்ணன்காரும் நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல போயிட்டு தேனோம்னா கண்டிப்பா அவளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் தேடுவோம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அதுல இந்த அண்ணங்கார பக்கத்துல இருக்கிற சோள காட்டுக்குள்ள போய் தான் தேடிட்டு இருப்பான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனோட கை ஒரு பேயோட கை வந்து பிடிக்குது. அது மட்டும் இல்ல அவனை சுத்தி சுத்தி யாரோ ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால அவன குழப்பத்திலையும் பயத்திலையும் என்ன பண்றதுன்னு புரியாம முடிச்சிட்டு இருக்க. திடீர்னு ஆப்போசிட்ல யாரோ வந்து நிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்தவன் பேய் நினைச்சு அப்படி துப்பாக்கியை வச்சு பட்டான்னு சுட பார்த்தா அங்க நிக்கிறது பேய் கிடையாது, இவனோட அம்மா. அவள் தான் கழுத்தை பார்த்து சுட்டதுனால அப்படியே கழுத்து உடஞ்ச நம்ம கீழே வந்து செத்தே போடுது. ஆனா இப்ப செத்ததுக்கு அப்புறமா கூட அந்த அம்மா மறுபடியும் எந்திரிச்சு நின்று அதோட கழுத்தை புடிச்சுக்கிட்டே, அதுவும் உடஞ்சு போன கழுத்தை புடிச்சுக்கிட்டே அவனை கொண்டதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்கு. அப்போ ஓடுறா அந்த பேய் விடவே மாட்டேங்குது. அதனால இவனும் பட்டன் திரும்பி அந்த பேயை சுத்தா திடீர்னு இந்த பேய் எங்க போச்சுன்னு தெரியலங்க, காணாம போடுது. அதனால இவனுக்கு அந்த பேய் கொடுத்துச்சு பாத்தீங்க ஒரு பயம். அந்த பையன் இன்னும் போறாங்க வெளியில வந்துட்டு அந்த பேய் சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சடனா அவனுக்கு ஆப்போசிட்ல இவனோட உண்மையான அம்மா வந்துட்டு அவங்கள பார்த்து இவ பேய் நினைச்சு ஷூட் பண்றதுக்காக போறான். ஆனா நல்ல வேலை தம்பிக்கிற உள்ள வந்துட்டு டே அது அம்மாடான்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களோட உயிரை காப்பாத்திட்டான். இப்ப இதே டைம்ல இந்த குட்டி பொண்ணை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்லயே தான் இருப்பா. அப்ப சடனா வீட்டோட கதவை யாரும் தட்டுறாங்க. பார்த்தா இவனோட அம்மா அப்பா தம்பி அண்ணன் எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க. அப்படி இருக்கு இப்ப யாரா வீட்டோட கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்ப பயந்து போய் உட்காந்துருக்க. இந்த குட்டி வாண்டு அந்த கதவை திறக்கிறதுக்காக போகுது. ஆனா ஹீரோயின் அதுக்கு முன்னாடி அவளை தடுத்து பாட்டி 2 பேருமே இப்ப ரூமுக்குள்ள ஒழிட்டு இருக்காங்க. அவ பாங்க அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன கேப் வழியா பேய் அப்படியே அதோட கையை விடுது. அப்படி விட்டுறப்போ அந்த கையில இருக்கிற சதையெல்லாம் கிழிஞ்சு வெறும் நரம்பு எலும்போட இருக்கிற அந்த சதை மட்டும் தான் வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினும் அந்த தங்கச்சி கறியும் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்திட்டு கண் முழிச்சு பார்த்தா இப்ப அந்த
கட்டுற இந்த கையும் காணும். அதே மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மாவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படியா அன்னைக்கு நைட்டை கடத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடத்தே இந்த தொப்பிக்காரம் நிறைய ஒரு சீல வந்தா இல்லையா, அந்த தொப்பிக்காரனுக்கே குருவா இருக்கிற ஒரு ஷாமன் இருப்பாரு போல. அவர் அந்த மனுஷன் ஹீரோனோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா. அப்ப அவரும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஹீரோனோட தங்கச்சி அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட தானே சரிஞ்சு கீழே விழுந்திருப்பா. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற மூங்கில் மரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே நல்லா சிலிப்பா வளர்ந்துருக்கேன், இதை வித்தா நிறைய காசு கிடைக்குமே, இதை எதுக்காக இப்படியே போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டா இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மூங்கி மரம், அதனால இவர் இந்த மரத்தை யாருக்குமே விக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி வீட்டுக்குள்ள வராரு. வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன மை டப்பா மாதிரி இருக்கு. அதை வச்சு இந்த வீட்டோட நிலையில ஒரு பார்க்க போட்டு அப்படியே அந்த தங்கச்சிக்காரிய பாக்குறதுக்காக போறாரு. போயிட்டு தீய சக்தி அந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியில போறேன்னு சொன்னா அந்த பொண்ணு பாவமா மூஞ்ச வச்சுட்டு அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, கிட்ட வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அப்ப அம்மாவும் போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அண்ணங்கார விட மாட்டேங்கிறா. அப்ப அந்த கேப்ல இந்த ஷாமனை பத்தினா இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன், இந்த பொண்ணோட உடம்ப விட்டு போயிடும் சொல்லிட்டு நெத்தியில வர வைக்க அப்படியே இந்த பொண்ணு பழி தாங்காம கத்திட்டு இருக்கா. அப்ப அவ கத்துற சத்தத்தை கேட்டு அம்மாவால தாங்கிக்க முடியாம அப்படியே என் பொண்ணை விட்டுன்னு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த அண்ணங்காரனும், அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா, அவளோட உடம்ப ஒரு ஆத்மா ஆட்கொண்டு இருக்கு, அதை அழிச்சாத்தான் அவளை காப்பாத்த முடியும்னு எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறான். ஆனா அந்த அம்மா கேட்கிற மாதிரியே இல்ல. அதே மாதிரி திடீர்னு ஹீரோனோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. அவரு குச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த தங்கச்சி வரைய மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கா வெளியில வா வெளியில சொன்னா என்னால வெளியில வர முடியாதுன்னு அந்த பேய் ஆம்பளை குரல்ல பேசிட்டு இருக்கு. இதனால கூட வந்த அந்த ஷாமனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ என்ன பண்றாங்கன்னா மொத்தமா அவங்க முன்னாடி ஒரு மூங்கில் மரத்தை பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மூங்கில் மரத்தை மொத்தமா வெட்டி எறிங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அவனுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஆனா கூட இருக்கிற தம்பிக்காரங்க, ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களை கொண்டு வரணும்னு சொன்னா அப்ப அவன் தங்கச்சியை காப்பாற்றணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா, ஆசை இருந்தா வெட்டுங்கன்னு சொல்லப்போம். அண்ணங்காரனும் தம்பிக்காரங்க சேர்ந்து அந்த மரத்தை தனித்தனியா வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோனோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு என்ன முட்டாள்தனாது, எத்தனை வருஷமா பாதுகாப்பா வச்சிருந்த மூங்கில் மரம் தெரியாது, இதை வெட்டுறதுனால என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எப்படி தீரும்னு கேட்டா, தீரும் கொஞ்சம் பொறுமையா இருக்க, இதை வெட்டா தான் உன்ன வெளியில வரும் அப்படிங்கிற அவர் பொறுமையா பேசிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க இந்த மூங்கில் மரத்தை முக்காவாசி வெட்டிட்டாங்க. அப்படி விட்டதுமே ஒரு பயங்கரமான நாத்தம், அந்த நாத்தத்தை தாங்கிய முடியல அவங்களால. அப்ப உங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படி இந்த மூங்கில்குள்ளன்னு சொல்லிட்டு வெட்டி உள்ள போயிட்டு பார்த்தா அந்த மாட்டு குரலா மனுஷன் குரலா எதுவுமே தரலங்க. அப்படியே அந்த உறுப்புகளால குத்தி கிடக்கா. அதுல ஒரு உறுப்புக்கு பத்தினா உயிர் இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு ஷாமனு, இதுதான் அவனோட தங்கச்சியை போட்டு ஆட்டி பிரச்சிட்டு இருக்கு, இது அந்த கேவியோட வேலைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு பத்தினா தங்கச்சி கறி செம்ம ஸ்பீடா ஓடி வரா. அப்ப அவளை சுத்தி இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு இருக்கு. இந்த ஷாமன் மறுபடியும் இந்த மைட்டப்பாவை எடுத்து அப்படியே இந்த பொண்ணோட நெத்திலே வச்சு விடுறாரு. இதனால அந்த தங்கச்சி கறி அப்படியே பயங்கரமா கத்திட்டு கீழே மயக்கம் போட்டு விழறா. அப்ப அதே டைம் மூங்களுக்கு நடுவில் அந்த சூனியம் பண்ண பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுல பெட்ரோல் ஊத்தி இந்த அண்ணங்கார இதை மொத்தத்தை எரிச்சு விட்டுறான். அதே மாதிரி இந்த ஷாமன் கிட்ட ஒரு மந்திர கத்தி இருக்கும் போல அந்த கத்தியை வச்சு அங்க இருக்கிற தரையில சுருக தங்கச்சி கறி ஆட்கூட்டு இருக்கிற அந்த கொடூரமான ஆத்மா பத்திதான் இப்ப கொஞ்சம் அமைதியான மாதிரி இருக்கு. ஆனா இது இன்னும் முடியலங்க. இவளை காப்பாற்றணும்னா என்னோட இடத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருக்காரு. பட் எல்லாருமே ஒரே நேரத்துல எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோனோட அப்பா அந்த குட்டி பொண்ணு இவங்க மூணு பேத்தை மட்டும் வீட்டுல விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கார்ல அந்த ஷாமனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறவனையில இந்த சூனியக்காரை கரெக்டா எப்படி என்னோட தங்கச்சியை மட்டும் குறி வச்சா, அவளுக்கு அந்த சூனியக்காரைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பொதுவா அந்த சூனியத்தையும் பேய்களையும் குழந்தைகள் மேலேயும் சின்ன பொண்ணுங்க மேலேயே ஈஸியா ஏறி விட முடியும். அதனாலதான் அவ உன்னோட தங்கச்சியை சூஸ் பண்ணிருக்கா. இது மட்டும் காரணம் கிடையாது, உன் தங்கச்சி கண்டிப்பா சாவ பார்த்தவளா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, இவ சின்ன வயசா இருந்தப்போ மலேரியா வந்துச்சு அவளுக்கு. அப்படி வந்ததுனால திட்ட அவ சாகிற லெவலுக்கு போயிருக்கா. அப்படி போனவளுக்கு திடீர்னு என்ன அதிசயம் நடந்துச்சு தெரியலங்க. உடனே அந்த நோய் குணமாயி சாவல இருந்து இப்ப மறுபடியும் மீண்டும் வந்திருக்கா. சோ அப்படி மீண்டும் வந்தவங்க மட்டும்தான் அந்த சூனியக்காரை குறி வச்சிருக்கா. இப்ப தேவனோட வண்டி காட்டுக்கு நடுவில் போயிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஷாமன் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொடுத்த அந்த புனித தோட்டாக்கள் இருக்கிற துப்பாக்கி இருக்குல்ல, அதை சரியான நேரம் வரப்ப பயன்படுத்தன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க இதுமே தாங்க ஆட்டமே ஆரம்பிக்குது. வண்டிக்கு பின்னாடி தானே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அப்படி உட்கார்ந்தவ ரோட்டை பார்த்தாங்க நிறைய ஆத்மா கழிக்குது. அந்த ஆத்மாக்களோட சேர்த்து இந்த நாட்டோட எடுத்து போன ஸ்டார்டிங்ஸ் இல்ல அவரோட பெய் நிக்குது. அது மட்டுமா உங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த புடங்க எப்படி காய்ச்சி தூங்கும் அது மாதிரி எல்லா பேய்களும் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குது. பட் ஆனாலும் இந்த அண்ணங்கார படுவ குயால எல்லா பேயும் இன்னைக்கு சட்னி சொல்லிட்டு அடிச்சு எல்லா பேய்களையும் தூக்கிறான். அப்ப அதே டைம்ல ஹீரோயினும் மொத்தக்குள்ள பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த இறந்து போன நாட்போலோட பேய் வந்து நிக்குது. அவள் தான் அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப கூட உட்காந்துருக்கிற துப்பிக்கிறது வரை அந்த பேய்களை நீங்க பாக்காதீங்க, நீங்க அந்த பேய்களை பாக்கலாம்னா அந்த பேய்களால உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் கண்ணை முடிக்கிறாங்க. பட் ஆனாலும் ஹீரோயின் ரெண்டு விரலோட கேப்ல அப்படியே அந்த பேயை பார்த்துட்டு இருக்க. அந்த பேய் கிட்ட வருது. அப்ப போதா குடிக்க ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட மொத்த ஃபேமிலி ரோட்ல நிக்கிற மாதிரி நம்ம இந்த அண்ணங்காருக்கு தெரிய வர இவன் ஆரம்பத்துல தயங்குறான். ஆனா அங்க நிக்கிறது நம்மளோட ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்லிட்டு மொத்த பத்தி அடிச்சுட்டு இருக்க. அந்த பேய்களும் பறிச்சு போயிடுது. பின்னாடி பயமுறுத்துற அந்த நாட்பாலோட பேயும் மறைச்சு போயிடுது. அவள்தான் அப்பாடா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவனும் பிரச்சனை இல்லடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா சனி அந்த தங்கச்சிக்காரு தான் பக்கத்துல உட்காந்துருக்காளே மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதனால முன்னாடி மாதிரியே எல்லாத்துக்கும் அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது, மயக்க வருது. அப்ப அந்த கேப்ல அந்த ஷாமன் தாத்தா மறுபடியும் அந்த மைய எடுத்து அப்படியே அந்த பொண்ணோட நெத்திலே வைக்கலாமே பார்த்தா
ஏன்னு தெளிய வைக்கவரேன்னு சொல்லிட்டு அந்த பேய் டக்குனவரோட விரல கடிச்சிட்டு போயிடுது. அது மட்டும் இல்ல காரோட ஸ்டேரிங் அங்கிட்டு கிட்ட திருப்பி கார் கடைசி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த கேப்ல நம்ம ஹீரோனோட அண்ணனுக்கு முழிப்பு வர அப்பதான் அவனோட அப்பா சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு கொடுத்து டேய் நீதான் வீட்டுக்கு மூத்தவ உன் தங்கச்சிகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அந்த மனுஷன் அமைச்சிருப்பாரு. சோ அத்தையில இந்த அண்ணங்காரன் நடிச்சு பாத்துட்டு இருக்க கீழே அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. அந்த இவன் கிட்ட இருந்த இந்த புனித துப்பாக்கி பத்தினா இப்ப அந்த தங்கச்சி காரியோட கைக்கு போயிடுச்சு. அவளோட உடம்புக்குள்ளதான் இப்ப பேய் இருக்குது இல்லையா. அதனால அண்ணங்கார கிட்ட பாருடா எனக்கு ஒரு தங்கச்சியோட உடம்பு மட்டும் தான் வேணும். ஆனா குறுக்க பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறீங்க ஏதாவது குட்டிய குழப்பீங்க உங்க எல்லாரையுமே மொத்தமா நான் முழுங்கிடுவேன் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுது. மிரட்டினது மட்டும் இல்லைங்க துப்பாக்கி வச்சு அந்த தொப்பிக்கானோட தலையிலே ஒரு போட்டு இன்னும் துப்பாக்கியில 3 தோட்டா இருக்கு. இந்த தோட்டா வச்சு யார சொல்லலாம் உன் அம்மாவியா இல்ல உன் தங்கச்சியவா இல்லனா உன் தம்பியை சுற்றவா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. இதெல்லாம் கேட்ட அண்ணன் காரணம் சரி ஓகே நீ யாரை எதுவும் பட வேண்டாம் உன்னால முடிஞ்சா என்ன சுத்த சாகடி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேவே வெறுப்பேத்த நம்ம ஹீரோனும் கண் முடிச்சிடறா. அப்ப பாருங்க கரெக்டா அந்த தங்கச்சிக்காரி துப்பாக்கி வச்சு சுட ஹீரோயின் ஷாமனோட கத்தி எடுத்து அண்ணங்கார கிட்ட கொடுக்க அவ சரக்கல அந்த மந்திர கத்திய தங்கச்சிக்காரியோட கையில சொல்கிறா. அவள் தான் அதனால அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கரும் பேய் பத்தின வெளியில வந்துடுது. அதான் அண்ணங்கார பார்த்துட்டு ஓங்கி ஒரு எத்து விட்டு உச்சால எல்லா பிரச்சனையும் நீதானே காரணம் சாவடின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை வச்சு அந்த பேயோட தலையில ஒரு போடு. அவள் தான் அதோட சொல்லி புழிச்சு அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரியோட கையில தான் அந்த கத்தி குத்துப்பட்டு இல்லையா. அதனால அவளை ஹாஸ்பிட்டலே சேர்த்துறானு. அப்புறம் என்னங்க தங்கச்சியை காப்பாத்தியாச்சு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்படியே அந்த படம் முடியுதுன்னு நான் சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க. அதான் கிடையாது. என்னன்னா மறுபடியும் இந்த தங்கச்சிக்காரி அவளோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறா. அதாவது கரெக்ட் மட்டும் அவளோட பல்ல அவளே கடிச்சு தனியா வெளியில எடுத்து அப்படியே ஹீரோனோட கையில கொடுக்குறா. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோனை பார்த்து அக்கா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுத்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. எப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல இந்த நாட்பொண்ணு எப்படி செத்துருப்பா உடம்பு வீங்கி அப்படியே பிடிச்சு வாயில ரத்தம் கக்கி செத்துருப்பா இல்லையா. அதே மாதிரி இந்த தங்கச்சிக்காரியும் சாகுறா. அப்படி இவ செத்துட்டு இருக்கிற இதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வரையில அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பேய பார்த்தோம் இல்லையா. அந்த பேய் நின்னுட்டு இருக்கு. அந்த பேய் தான் அந்த தங்கச்சிக்காரியை கொண்டு இருக்கு. பாவம் அவளோட சோலை புடிச்சா அதுக்கப்புறம் அவளோட உடம்புக்கு செய்ய வேண்டிய அந்த எதிரி சரக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சோகமா எல்லாரும் வீட்டுக்கு ஒத்துறாங்க. ஆனாலும் அந்த அண்ணன்காரனுக்கு ஆத்திரம் தாங்கல. தான் தங்கச்சியோட சாவுக்கு காரணமா இருக்கிற அந்த பேய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பலரை எல்லாத்தையும் உடைச்சு மொத்தமா அந்த மரத்தை கொளுத்தி விடுறா. அப்ப பாருங்க அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கண்ணை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போறப்ப அந்த கண்ணுக்குள்ள இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த குரல்மான பேய் இருக்கு. அது இன்னும் சாகல அதுக்கு சாவே கிடையாது. மத்தவங்க தான் அது சாகடிக்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுல அந்த தங்கச்சி கரிசத்துக்கு காரணம் மேபி அந்த சூனியக்காரி இருக்கா இல்லையா அவன் அந்த சடங்கை முழுசா செஞ்சு முடிச்சதுனால அந்த கிளறி ஏறி விட்டு அந்த பேய் அதோட வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்கச்சிக்காரியை கொண்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைங்க படமும் முடிஞ்சு போச்சு. சோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அப்படியே முடிஞ்சிடும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.